எமது போராட்டத்தின் வலிமை எமது போராளிகளின் நெஞ்சுரத்திலிருந்தே பிறக்கிறது. சாவுக்கஞ்சாத அவர்களது துணிவும் உறுதிப்பாடுமே எமது போராட்டத்தின் பலமும் வளமுமாகும். எமது எதிரிக்கு உலகம் ஆயுதத்தையும் பணத்தையும் வாரி வழங்குகிறது. நாம் உலகத்திடம் கை நீட்டி நிற்கவில்லை, எவரிடமும் தங்கி நிற்கவில்லை. நாம் எமது சொந்த மண்ணில், எமது சொந்த மக்களில், எமது சொந்த கால்களில் தங்கி நிற்கிறோம். எமது சொந்த கைகளால் போராடுகிறோம். இதுவே எமது தனித்துவத்தின் தனிச்சிறப்பாகும். எமது சொந்த பலத்தில் நாம் வேறொன்று நிலையாக நிற்பதால் மற்றவர்களின் அழுத்தங்களுக்கு பணிந்து கொடாமல் எம்மால் தலைநிமிர்ந்து நிற்க முடியும். அன்னை தமிழோ மிகவும் இனியவள். அண்ணா அக்கா மாபெரும் வீரர்கள். தமிழர் எல்லோரும் எங்களின் உறவினர். நாங்கள் தமிழீழ நாட்டின் செல்ல குழந்தைகள். அமைதி வழியில் மென்முறை தழுவி நேர்மையுடனும் நெஞ்சுறுதியுடனும் நாம் எமது போராட்ட லட்சியத்தை அடைய முயன்று வருகின்றோம். காலத்திற்கு ஏற்ப வரலாற்று கட்டாயத்திற்கு அமைய எமது போராட்ட வழிமுறைகள் மாறலாம். ஆனால் எமது போராட்ட இலட்சியம் மாறப்போவதில்லை. சத்தியத்தின் சாட்சியாக நின்று எமது மாவீரர்களின் தியாக வரலாறு எமக்கு வழிகாட்டும். அந்த சத்தியத்தின் வழியில் சென்று நாம் எமது இலட்சியத்தை அடைவோம் என்பது உறுதி.